மகப்பேறு காலத்தோட முதல் பருவத்துல மகளிர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சுகவீனங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மந்தம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பசியின்மை இருக்கும். அதுக்கப்புறம் மலக்கட்டு வரக்கூடிய, ஏன்னா சிசு வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல அது இந்த மலக்குடல் அழுத்தப்படும் போது ஏற்பட ஒரு மலக்கட்டு இருக்கும். அப்புறம் முக்கியமா இந்த ஒரு 8வது வாரத்துக்கு மேல சூழ்வாந்தி இருக்கும். அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு ரத்த சோகையும் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு உணவுல விருப்பமின்மை இருக்கும். அதனால அவங்க சாதாரணமா சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை சரி செஞ்சாலே போதும், அவங்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அதுக்காக இந்த முதல் பருவகால பெட்டகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல மாதுளை மணப்பாகு இருக்கு. இந்த மாதுளை மணப்பாகுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் மாதுளம்பழம், பன்னீர், கல்கண்டு, தேன், இவ்வளவுதான் இருக்கு. இந்த மாதுளை மணப்பாகு அவங்க இந்த சூழ்வாந்தி நேரத்துல எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வாந்தியும் குறையுது. அதே போல அவங்களுக்கு அந்த உணவுல விருப்பம் கூடுது. ரத்த சோகை அதிகமா இருக்கிறது நல்ல படிப்படியா அவங்களோட அளவுகள் கூடுற வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை கர்ப்ப காலத்துல அவங்க கருவுற்று இருக்கிற தாய்மார்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதே போல இந்த கருவேப்பிலை பொடியிலேயே கருவேப்பிலையும் சில பருப்பு வகைகளும் தான் இருக்கு. இதை சாதத்துல போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிடலாம், இல்ல மோர்ல கலந்து குடிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற பசி, மந்தம், மலக்கட்டு இதை சரி பண்ணுது. இந்த மாதுளை மணப்பாக ஒரு 5ல இருந்து ஒரு 10 மில்லி இவங்க தண்ணியில கலந்து காலையில சாயங்காலம் இடையில கூட அந்த சூழ்வாந்தி அதிகமா இருக்கிற டைம்ல இதை எடுத்துட்டு வரலாம். கருவேப்பிலை பொடியும் இருவேளை எடுத்துட்டு வரலாம்.